இந்த இரவு ஒரு சாதாரண இரவு அல்ல. உலகம் முழுவதும் உள்ள சிவபக்தர்கள் விழித்திருந்து ஒளியை தேடி அகத்தை நோக்கி பயணிக்கும் ஒரு அற்புதமான இரவு. இன்று மகா சிவராத்திரி. இன்று நாம் சிவராத்திரியின் மகத்துவத்தையும் பெங்களூரில் 1000 ஆண்டுகள் பழமையான ஒல்சூரில் இருக்கக்கூடிய சோமேஸ்வரர் சிவன் கோவிலை பற்றியும் ஆன்மீக பயணமாக பார்க்க உள்ளோம். மகா சிவராத்திரி என்பது பல்குண மாதம் அமாவாசைக்கு முதல் நாள் 14வது நாள் சிவனுக்காக கொண்டாடப்படுகின்ற இரவினை கொண்டது. இந்த இரவு இருளிலிருந்து ஒளிக்கு செல்லும் இரவு, அஞ்ஞானத்திலிருந்து ஞானத்திற்கு செல்லுகின்ற அற்புதமான இரவு. புராணங்களில் படி இந்த இரவில்தான் சிவபெருமான் தன் சிவதாண்டவத்தை ஆடினார் எனப்படுகிறது. மற்றொரு புராணத்தில் சிவபெருமான் உலக மக்களை காப்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை மந்தர மலையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடைந்தபோது வெளிப்பட்ட விஷத்தினை எடுத்து உண்டதாகவும், அது தொண்டையின் வழியாக இறங்கும்போது பார்வதி தேவிக்கு கழுத்தை பிடித்ததனால் அங்கு தங்கி நீலகண்டன் என்று சிவனுக்கு பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது. சிவராத்திரி என்பது சாதாரண விரதம் அல்ல, அது நம்முடைய விழிப்புணர்வை தூண்டுவதாகும். இரவு முழுவதும் விழித்திருப்பது உடல் விழிப்புக்கு மட்டுமல்ல, நம்முடைய மன விழிப்புக்கும் கூடத்தான். நம்முடைய மனத்தை ஆன்மீக வழியில் செலுத்துவதற்காக மௌனம், தியானம், ருத்ர அபிஷேகம், ஓம் நமச்சிவாய என்ற நாம ஜபம் நம்மை மெதுவாக அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் அழைத்து செல்லும். சிவம் என்பது கடவுள் அல்ல, அது ஒரு தத்துவம், முடிவும் முதலும் இல்லாதது. அதனை தியானிக்கும்போது நம்மை ஒரு அற்புதமான ஆன்மீக உலகத்திற்கு அழைத்து செல்லும். இந்த ஆண்டு சிவராத்திரியில் நாம் இருப்பது பெங்களூர் ஒலசூரில் உள்ள சோமேஸ்வரர் என்ற சிவன் கோவில் ஆகும். இது 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு அற்புத கோவில். இங்கு ஏகப்பட்ட கல்தூண்களும் சிற்பங்களும் அமைதியான மண்டபமும் அமைந்திருக்கிறது. இதை அனைத்தையும் நீங்கள் கண்குளிர காணலாம். பரபரப்பான பெங்களூர் நகரத்திற்கு மத்தியில் இருந்தாலும் இந்த கோவிலில் நுழைந்தால் ஒரு அமைதியும் ஆனந்தமும் கிடைக்கிறது. அற்புத சிற்பங்களையும் வேலைப்பாடு அமைந்த தூண்களையும் அமைதியான பெரிய பிரகாரத்தையும் மூலவரை தவிர வேறு பல தெய்வங்களுக்கு உள்ள சிறிய கோவில்களும் நாயன்மார்களுடைய சிற்பங்களும் திராவிடக்கலை பாணியை அடிப்படையாக கொண்டுள்ளது. அமைதி நிறைந்த இந்த சிவாலயம் சிவராத்திரி அன்று ஒரு அற்புத உலகமாக மாறிவிடுகிறது. பால், தயிர், தேன் போன்றவை சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. விபூதி அபிஷேகம், வில்வ இலை அபிஷேகம், அன்ன அபிஷேகம் போன்றவை நடைபெறுகின்றன. யாகங்களும் ஹோமங்களும் நடத்தப்படுகிறது. குடும்பத்தார் தங்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காகவும், இளைஞர்கள் வேலைக்காகவும், பெண்கள் திருமண வாழ்க்கைக்காகவும், முதியவர்கள் முக்திக்காகவும் சிவனை நாடி வருகின்றன. நந்தியின் செவியில் தங்கள் குறைகளை ஓதி சிவனிடம் முறையிடுகின்றனர். சிவராத்திரி என்பது சிவபார்வதி திருமணம் என்றும் கருதப்படுகிறது. சிவன் என்பது அழிவின் கடவுள் அல்ல, அது அன்பின் உச்சம். கைலாயம் என்பது மனநிலை அமைதியை உணர்த்தும் ஒரு அற்புதமான இடம். ஒல்சூர் சோமேஸ்வரர் சிவன் கோவில் கைலாயத்தின் ஒரு பிரதிபலிப்பு. சிவராத்திரியில் நீங்கள் விரதம் இருக்காவிடிலும் பரவாயில்லை, உங்கள் மன அமைதியை நாடி இந்த கோவிலுக்கு இறைவனை தரிசிக்க வாருங்கள். இந்த நாள் நம்முடைய உள்ளத்தில் உள்ள இருளை அகற்றி மன ஒளியை தேடுகின்ற நாள். சிவராத்திரி என்பது சிவனை தேடும் ராத்திரி அல்ல, உங்கள் மனதில் உள்ள இருளை அகற்றி உண்மை ஒளியை தேடுகின்ற ராத்திரி. கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்து ஓம் நமசிவாயா என்று சொல்வதன் மூலம் நம்முடைய ஆன்ம ஒளியை பெருக்கி மன இருளை அகற்றி
இறைவனை அடைகின்ற வழியை தேடுகின்ற நாள் சிவராத்திரி. நீங்கள் யார் என்பதும் நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்பதும் உங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்கின்ற ஒரு அற்புத நாள் இந்த சிவராத்திரி. ஓம் நம சிவாயா என்று சொல்வதன் மூலம் நம்மை நாமே உயர்த்தி கொள்ள இயலும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் நண்பர்களே. இது போன்ற அறிவு பகரும் வீடியோக்களை காண்பதற்காக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை அமர்த்துங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோக்கள் உங்களை வந்து அடையும். நன்றி, வணக்கம்.